காத்திருந்து மொத்தமாக தூக்கிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அதில் நடக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே ஊதி பெரிதாக்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். திமுகவிலே எவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்தாலும் மீடியாக்கள் அதை பெரிதாக்க போவது கிடையாது. அதிமுகவிலே சின்னதாக ஒரு குண்டூசி அளவு பிரச்சனை நடந்தாலும் மக்கள் மத்தியிலே அதை பெரிதாக காட்டுவார்கள் இந்த மீடியாக்கள். அதிலும் ஒரு சில மீடியாக்கள் தான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செங்கோட்டையன் OPS சசிகலா அணியில் இருந்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரம் முழுவதுமே அதே பேச்சுக்களாகத்தான் இந்த மீடியாக்கள் திரித்து கூறப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மொத்தமாக காத்திருந்து எடப்பாடி பழனிசாமி வேலையை முடித்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. OPS சசிகலா DTV தினகரன் ஆகியோரை சமாளித்து வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் கழக குரலால் முதலில் கொஞ்சம் தடுமாற்றமே ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ஆக்ஷன் எடுத்தால் தொண்டர்களிடமிருந்து அவருக்கு அனுதாபம் ஏற்படலாம் என கணித்த எடப்பாடி பழனிசாமி முதலிலே கட்சி பதவியை மட்டும் பறித்திருக்கிறார். கட்சியில் பெரிய சலசலப்பு ஏற்படாத நிலையில் சரியான தரத்துக்காக காத்திருந்த அவர் நேற்றைய நிகழ்வை காரணமாக்கி இன்று நேற்றைய தினமே செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டார். மொத்தமாக செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து தூக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னே கூட சொல்லலாம். OPS சசிகலாவிற்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய தகவல் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். செங்கோட்டையனை பற்றி மக்கள் காலக்கெடுவை கொடுத்தார். அந்த 10 நாட்களுக்குள் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட கிடையாது. அந்த முன்னேற்றங்கள் ஏற்படல அப்படிங்கிற போதிலுமே நமது செங்கோட்டையனுடைய கட்சி பொறுப்புகளை மட்டும்தான் பறித்திருந்தார் எடப்பாடி. அன்றைக்கே நீக்கி இருக்கலாம், நீக்கி இருக்க முடியும். நீக்கி இருந்தால் தொண்டர்களுடைய அனுதாபம் என்பது செங்கோட்டையன் மீது திரும்பிவிடும். செங்கோட்டையன் மீது திரும்பிவிட்டால் அது நம்மளுக்கு அதிமுகவிற்கு சற்று பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமி நிதானமாக யோசித்து நமது செங்கோட்டையனுடைய கட்சி பொறுப்புகளை மட்டும் பறித்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பசுமொழியில் நேரடியாகவே அவர் OPS உடன் இணக்கமான ஒரு சூழலை கைகுலுக்கிக் கொண்டு ஒரே காரிலே பயணம், சசிகலாவை சந்திப்பு, மக்களை சந்தித்த தருணம், இதை பூரம் அடிப்படையாக வைத்து செங்கோட்டையனை மொத்தமாக தூக்கிவிட்டார் எடப்பாடி. இப்ப எந்த ஒரு அதிமுக தொண்டரும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக யாருமே பேச கிடையாது. ஏன்னா செங்கோட்டையன் அதிமுகவை அழிக்க நினைத்த அந்த நபர்களிடம் கூட்டணி வைத்திருக்கிறார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்றிணைவது தப்பு கிடையாது. ஒன்றிணைந்தால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு லாபம் தான். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுக தலைமை யார் கையிலே இருக்கும்? சசிகலா அம்மையார் கையிலே இருக்கும். குடும்ப கட்சியாக மாற்றம் செய்யப்படும். எடப்பாடி பழனிசாமி பொறுப்புகளுக்கு வந்த பின்பு தேர்தல்கள் தான் தோல்வி என்றாலும் அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி ஒவ்வொரு அடியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து எடப்பாடிக்கு பின்பு அவரது மகனையோ அவரது சொந்த பந்தங்களையோ அதிமுகவில் எந்த இடத்திலுமே எடப்பாடி முன்னிறுத்த கிடையாது. அவருக்கு பின்பு ஒரு சாதாரண ஒரு தொண்டன் அதிமுகவுடைய தலைமைக்கு வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் சசிகலாவுடைய குடும்பத்தை மீறி யாருமே அதிமுக ஒன்றுமே செய்ய முடியாது. திமுகவை போல அதிமுகவும் குடும்ப கட்சியாக மாற்றுவதற்குத்தான் நமது செங்கோட்டையன் இந்த மாதிரி வேலைப்பாடுகளை செய்து மிக அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கத்திற்கு துரோகம் இழைத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.